ஆஸ்திரேலியாவில் பெண் ஒருவர் தனது சொந்த வீடு உட்பட சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்த பரிதாப சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மிட்லாண்ட்ஸ் பகுதியை சேர்ந்த 44 வயதுடைய ஜெனிபர் பார்டன் எனும் தாய் இணையவழி காதல் மோசடியில் சிக்கி தனது வீடு, கார் மற்றும் சேமிப்பு என அனைத்தையும் இழந்து தற்போது வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஹாலிவுட் நடிகர்களான அலெக்சாண்டர் லுட்விக், சார்லி ஹன்னம் மற்றும் பாடகர் மைக்கேல் ரே போன்ற பிரபலங்களின் பெயரில் போலி கணக்குகளை உருவாக்கிய மோசடி கும்பல் ஜெனிஃபரோடு பழக தொடங்கியுள்ளது. இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமாகி பின்னர் மிகவும் தனிப்பட்ட முறையில் உரையாட டெலிகிராம் செயலியை பயன்படுத்துமாறு அவரை வற்புறுத்தியுள்ளனர். ஆரம்பத்தில் சிறிய தொகையாக கேட்டவர்கள் பின்னர் தாம் விவாகரத்து வழக்குகளில் சிக்கியிருப்பதாகவும் அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் கூறி ஜெனிஃபரை நம்ப வைத்துள்ளனர். தனது கனவு நாயகர்களுக்கு உதவுவதாக நினைத்த ஜெனிஃபர் தனது வீட்டை விற்று அதன் மூலம் கிடைத்த 1,11,000 பவுண்ட் உட்பட மொத்தம் 2,50,000 பவுண்ட் பணத்தை மோசடிக்காரர்களுக்கு அனுப்பியுள்ளார். பணம் அனைத்தும் தீர்ந்த பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெனிஃபர் தற்போது தங்குவதற்கு இடமின்றி அவசர வீடமைப்பு திட்டத்திற்காக காத்திருக்கின்றார். யாராவது உங்களிடம் இணையத்தில் அன்பு காட்டுவது போல நடித்து பணம் கேட்டால் தயவு செய்து நம்பாதீர்கள். அவர்கள் உங்களின் உணர்வுகளோடு விளையாடுகிறார்கள். உங்கள் குடும்பத்தினருடன் இது குறித்து பேசுங்கள் என அவர் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து லண்டன் போலீசாரின் மோசடி தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு சட்டத்தரணிகள் மூலம் இழந்த பணத்தில் ஒரு பகுதியையாவது மீட்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது.